அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் வாக்காளர் பூத் ஸ்லிப் வழங்கக்கூடிய பணி என்பது ஏப்ரல் 10 முதல் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினிஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அபினிஷ், இப்போ இந்த பூத் ஸ்லிப் எத்தனை நாட்களுக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில வாக்காளர்களுக்கு இந்த ஆண்டு வாக்காளர் தகவல் சீட்டை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. பூத் ஸ்லிப்புக்கு பதிலாக ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்படின்னு வாக்காளர் தகவல் சீட்டு அப்படிங்கிறது இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறாங்க. வரும் 10ஆம் தேதி முதல் இந்த பணிகள் தொடங்க இருக்கிறது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் தகவல் சீட்டினை விநியோகம் செய்ய உள்ளனர். 17ஆம் தேதிக்குள் இந்த விநியோகம் செய்யக்கூடிய பணிகளை முடிக்கவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த வாக்காளர் தகவல் சீட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, வாக்காளருடைய பெயர், அவருடைய பாலினம், அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், அதே போல அவருடைய பாகம் எண், பாகத்துடைய பெயர், வரிசை எண், வாக்குச்சாவடியின் பெயர், அதே போல தேர்தல் தேதி, தேர்தலுடைய நேரம் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை இப்படிங்கிற இந்த அனைத்து தகவல்களும் இந்த வாக்காளர் தகவல் சீட்ல இடம்பெறும். இந்த ஆண்டு புகைப்படம் அதுல இடம்பெறாது. பூத் ஸ்லிப்பை பொறுத்தவரை போட்டோவோட வரும். ஆனா இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ல வந்து வாக்காளருடைய புகைப்படம் இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு QR கோட் இருக்கு. அதே போல பாகம் எண், வரிசை எண், வாக்காளருடைய பெயர், அவருடைய தந்தை உறவினர் பெயர், வாக்குச்சாவடியுடைய பெயர் உள்ளிட்ட விவரங்கள் வரும். 17ஆம் தேதிக்குள் இந்த வீடு வீடாக சென்று வழங்கக்கூடிய பணிகளை முடிக்கவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். நன்றி அபினேஷ், விவரங்களுக்காக.